ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். அந்த பாலுக்கு மாடுகளை தேர்ந்தெடுத்தாங்கல்ல, எந்த மாடு மடியில உட்கார்ந்து கறந்தா கால் உதைக்கும், அது பேரு மாடு வந்து 3 படி பேசுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் பார்த்தா வாங்கிட்டு வந்தேன். இங்க வந்தா ஒரு படி தான் பேசுது. உங்களுக்கு அடையாளத்தை சொல்றேன். திமிழ் இருந்துச்சுன்னா இது நம்ம ஆளு அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். அவ்வளவுதான். அதுக்கு மேல ரொம்ப அதை பார்க்க வேணாம். நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். அந்த பாலுக்கு மாடுகளை தேர்ந்தெடுத்தாங்கல்ல வெளிநாட்டுல, முதல் குணம் எதை தேடி எடுத்தாங்க தெரியுங்களா? ஒரு மந்தையில 100 மாடு இருக்குன்னா பாலுக்கு மடி பெருசா இருக்கிறது ஒரு இருக்கும், மடி பெருசா இருக்கிறது ஒரு 100 மாடு இருந்தா முதல் குணம் எது தெரியுங்களா? அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு எடுத்தது மாடுன்னா என்ன பண்ணுங்க? முட்டும், உதைக்கும். எந்த மாடு மடியில உட்கார்ந்து கறந்தா கால் உதைக்கும், அதுக்கு பேர் டொசிலிட்டி, டொசைல், கம்முன்னு இருக்கிறது. அந்த மாட்டை தான் ஃபர்ஸ்ட் கேரக்டரா வச்சு எடுத்தாங்க. அதனாலதான் ஜெர்சி எல்லாம் பெரும்பாலும் ஆனால் அந்த கலப்பின வர்றப்ப உதைக்க ஆரம்பிக்குதுன்னா அந்த கேரக்டர் இருக்கு. அதனால திமிழ் மட்டும் நீங்க மனசுல வச்சுங்க. திமிழ் உள்ள மாடுகள் வந்து நம்ம வம்சாவளி கூட இருக்கு, ஃபீனோடிபிக் கேரக்டர் கண்ணில் பார்க்கறது. மற்றபடி ரொம்ப அதை பத்தி நம்ம குழப்பிக்க வேணாம். பேசிட்டு இருந்த மாடு வந்து 3 படி பேசுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் பார்த்தா வாங்கிட்டு வந்தேன். இங்க வந்தா ஒரு படி தான் பேசுது. பால்? ஆமாங்க. எவ்வளவு நாள் ஆச்சு கண்ணு போட்டு? 1.5 மாசம் ஆகுது. எத்தனாவது ஈத்து? 3வது ஈத்து. மடி நல்லா இருக்கா? மடி கொஞ்சமா தான் இருக்குது. 4 காம்பு ஒத்தாப்புல இருக்கா? ஒரு மாதிரி இருக்கு. ஆனா மடி கம்மியா இருக்குது, சின்ன மடியா இருக்குது. எவ்வளவு கறக்குதுன்னு சொன்னாங்க? 3.5 படி 4 படி பேசுதுன்னாங்க. என்ன தீவனம் கொடுத்தாங்கன்னு தெரியல. அங்க வந்து ஊற தண்ணி ஊற்றி சும்மா மேய்ஞ்சதுனாங்க. அப்புறம் இங்க வந்து நம்மளது பச்சை பிள்ளை இருக்கு, மேயுது, தட்டு சீவன பிள்ளை எல்லாம் தான் போடுறோம். ஆனா ஒரு படி தான் பேச்சு. நீங்க குடிச்சிங்கம்மா, ஃபாலோ பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், குடிச்சிங்க. கண்ணு போட்டு 1 மாசம் தானே ஆகுது? 1.5 மாசம். கண்ணுடி நல்லா இருக்கு இல்லையா? கண்ணுடி நல்லா இருக்கு. மடி நோய்க்கு ஒரு கோர்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருங்க. அதை நல்லெண்ணெயில குழப்பி ஒரு நாளைக்கு 2 வேளை கறந்த பிறகு மடியை நல்லா தொடச்சிட்டு மடியில் அந்த மருத்துவம் பண்ணிடுங்க. 2 டைம்ஸ்ங்களா? ஆமாம், ஒரு நாளைக்கு 2 வேளை ஒரு வாரம் அதை போட்டுருங்க. ஃபெபோனாம் அந்த ப்ராடக்ட் இருக்கும், அது வந்து ஒரு நாளைக்கு 1 வேளை போதும். ஏன்னா அது ஒரு 6 நாள் உள்ள கொடுத்துருங்க அப்படியே. அதுக்கப்புறம் ரிவைவாலுங்கிற டானிக் போட்டு இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அங்க வந்து வெளியில மேய்ச்சி, நீங்களும் வெளியில மேய்ச்சலுக்கு அனுப்புறீங்களா? ஆமாங்க. கீடோ பிளஸ் அதுக்கு முன்னாடி மேய்ச்சலுக்கு நம்ம தோட்டத்துலயே வெளியே போகாது. கீடோ பிளஸ் வந்து டிவார்மிங் பண்ணணும். அது வந்து ஒரு 15 கிராம்மா ஒன்றை விட்டு ஒரு நாள் ஒரு 3 தடவை கொடுங்க. அது ஆக்சுவலாக அதில் 90 கிராம் இருக்கும். மற்ற கண்ணுக்குட்டிகளுக்கு பயன்படுத்திக்கலாம். இது கொடுத்ததுக்கு அப்புறம் கடைசியாக அந்த ரிவைவால் வந்து 15 கிராம் நாட்டு சர்க்கரையில் பிசைஞ்சு கொடுங்க. இப்போ நீங்கள் சொல்கிறத விட குறைச்சல ஒரு 30% பால் அதிகமாகும். என்னெல்லாம் காரணம் இருக்குமோ அதெல்லாம் அடைச்சி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் சொல்லிவிட்டு திருப்பி என்கிட்ட பேசும்போது யுவர் ஃபார்முக்குள்ளே வந்து நான் ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க எனக்கு இது மாதிரி சொன்னேன், நான் சாப்பிட்டு பேசணும்னு சொல்லுங்கள், பேசி கொடுத்துருவாங்க, பார்த்துருவோம். வேற தடுப்பூசி லம்பி ஸ்கின் டிசீஸ் பெரியம்மை பார்த்தீங்கன்னா வந்து காலை சேர்த்துறாங்க. அடுத்து 21 நாள் அந்த